Hey all, welcome to ரியா தங்கராஜ் மெஹந்தி ஸ்டுடியோ. இப்போது நம்ம கிளாஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். கிளாஸ் ஃபஸ்ட்டில் என்னென்னா கோன் செலெக்ஷன் அண்ட் கோன் ஹோல்டிங், அதாவது கோன் என்னென்ன கோன் இருக்குது, எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கோன் செலெக்ஷனில் 3 டைப் ஆஃப் கோன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பிரைடல் கோன், செகண்ட் ஒன் ஷார்ப் கோன், செகண்ட் ஒன் ஷார்ப் கோன், தேர்ட் ஒன் இன்ஸ்டன்ட் கோன். பிரைடல் கோன்னா நம்ம வீட்டிலே ஆர்கானிக்காக ரெடி பண்ணுற கோன் பிரைடல் கோன். ஷார்ப் கோன்னா நியர்பை ஷாப்பில் கிடைக்கிற ஷார்ப் கோன். இன்ஸ்டன்ட் கோன்னா இந்த ரெட் மெஹந்திலாம் சொல்லல, அதான் இன்ஸ்டன்ட் கோன். நம்ம இப்போவும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஷார்ப் கோன் வச்சு நம்ம எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் கோன் ஹோல்டிங், அதாவது கோனை எப்படி பிடிக்கணும், எப்படி மெஹந்தி போடணும், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கோன் எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி உங்களுக்கு பென்சில் பென் எப்படி நீங்கள் பிடிப்பீங்களோ அதை மாதிரி பிடிச்சிக்கலாம். ஒரு சிலவங்க இப்படி கொஞ்சம் மேலே தள்ளி பிடிப்பாங்க, ஒரு சிலவங்க டிப்பு பக்கத்தில் பிடிப்பாங்க, ஒரு சிலவங்க இப்படி மேலே தள்ளி பிடிச்சி போடுவாங்க. இன்னும் சில பேர் மேலே தூக்கி பிடிச்சி இது மாதிரி போடுவாங்க. இது மாதிரி போட்டால் கை ரொம்ப சிவராகும். அதனால தான் சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு மெஹந்தி போட்டால் கை நடுக்கமாகுது அப்படின்னு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நடுக்கம் இருக்கும், இந்த மாதிரி தூக்கி போட்டால் ரொம்ப நடுங்கும், கோடு எதுவுமே ப்ராப்பராக வராது. இதே நீங்கள் டிப்பு பக்கத்தில் கொஞ்சம் மேலே தள்ளி பிடிச்சி லைட்டாக ப்ரெஷர் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக லைன் ப்ராப்பராக வரும். ஸோ ட்ரை பண்ணி கீழே தள்ளி பிடிச்சி மெஹந்தி போட பழகுங்க. எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நீட்டாக வரும். போக போக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண கை நடுக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். மெஹந்தியை பொறுத்தவரையில் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஒரு டைம் போட்டு பார்த்துட்டு அப்படி விட்டுறலாம் அப்படின்னா முடியாது. ஸோ ப்ராக்டிஸ் 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 நல்லா பண்ணி இந்த லைன் ஓகேவாக வருது, இதுக்கப்புறம் நம்ம நோட்டில் போடலாம், ரெக்கார்ட் நோட்டில் போடுங்க. அதுக்கு முன்னாடி சும்மா நார்மலாக ஒயிட் ஷீட்டில் போட்டு பாருங்கள். இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாமா? இப்போ ஃபஸ்ட்டு லைன்ஸ் பார்க்க போகிறோம். லைன்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சிங்கிள் லைன். சிங்கிள் லைன் எப்படி போடலாம் பார்க்கலாமா? மெஹந்தி எடுத்துகிட்டு நார்மலாக ஒரு லைன் போடணும். இப்படி வளையாமல் நேராக நீட்டாக வந்திருக்கா, அந்த மாதிரி தான் இருக்கணும். மறுபடியும் பாருங்கள், கோன் வந்து பேப்பரில் படாமல் லைட்டாக தூக்கி போடுங்க. அதுமாரி கோன் போடுறப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு புள்ளி வச்சு லாஸ்ட்டாக ஒரு புள்ளி வச்சு இந்த மாதிரி போட்டால் நீட்டாக இருக்காது. கோனை கையில் போட்டாலும் சரி, நோட்டில் போட்டாலும் சரி, உரசி போடக்கூடாது. உரசி போட்டால் இப்படி தான் வரும், நீட்டாக வராது. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க கையில், அப்பப்போ டிப்பை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. ஏரில் லைட்டாக தூக்கி போடுங்க. பேப்பராக இருந்தாலும் சரி, கையாக இருந்தாலும் சரி, லைட்டாக தூக்கி போடுங்க. அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங்கில் வரும். ஓகேவா? நான் எப்படி போடுறேன் பாருங்கள். புரியுதா? கிளியரா? ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், லைட்டாக தூக்கி போடுறதா. சப்போஸ் இந்த மாதிரி கேப் வந்தால் லைட்டாக அப்படி பண்ணி விடுங்க.
அது மேலே வச்சிங்கன்னா கொஞ்சம் புள்ளி மாதிரி வந்துடும், ஃபினிஷிங்காக தெரியாது, அந்த இடத்துல மட்டும் நீட்டாக இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன் டபுள் லைன். டபுள் லைன் எப்படி போடணும்னா சேம் தான், சிங்கிள் லைன் எப்படி போடுறோமோ அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டு அது பக்கத்துலேயே ஒரு லைன் போடணும். ரொம்ப கீழே இறக்கி போடக்கூடாது, பக்கத்துலேயே பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடுறேன்னா நீட்டாக போட்டுட்டு ரொம்ப கேப் விடக்கூடாது, ரொம்ப நெருக்கியும் போடக்கூடாது. அவ்வளோதான். சேமாக இருக்கா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு ரொம்ப கொஞ்சம் பாருங்கள், அதை விட இது எவ்வளோ கேப் விட்டு போடுறேன். நீட்டாக இருக்கா? அது சிங்கிள் லைன் மாதிரி தான் இருக்குது, டபுள் லைன் மாதிரி இல்லை. ஸோ இப்படி போடக்கூடாது. அதேமாதிரி இப்படி விரித்து ஒரு இடத்துல நேராக அந்த மாதிரி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு லைன் போடணும். ஸோ ரொம்ப ஈஸி தான், டபுள் லைன் போட்டு பழகுங்க. நெக்ஸ்ட்டு ஒன் திக் லைன். இப்போ திக் லைன் பார்க்கலாமா? சேம் தான். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கிட்டு டபுள் லைன் போட்டோம்ல அதே மாதிரி தான், அது பக்கத்துலேயே ஒரு லைன் போட்டுட்டு இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நீட்டாக வரும். ஸ்டார்டிங் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதே ப்ரெஷரை லாஸ்ட்டு வரைக்கும் கொண்டு வரணும். அவ்வளோதான். இன்னொரு டைம் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு லைனு, அது பக்கத்துலேயே ஒரு லைனு, சென்டரில் கோனை ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணணும். லைட்டாக கூட கேப் தெரியக்கூடாது. சில மிஸ்டேக் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பக்கத்தில் லைன் போடுவாங்க, போட்டுட்டு கோனை ப்ரெஸ் பண்ணாமல் ஷேடிங் பண்ணுற மாதிரி பண்ணுவான். இது பார்க்க நீட்டாக இருக்காது. இப்போ ஒன்றும் தெரியாது, கோனை வாஷ் பண்ண அப்புறம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. அங்கங்கே திட்டு திட்டாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அது ப்ராப்பராக நீட்டாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி போடக்கூடாது. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடணும். நல்லா கவனிங்க. அது பக்கத்துலேயே ஒரு லைன் போட்டுட்டு கோனை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஷேடிங் பண்ணாமல் ப்ரெஸ் பண்ணி கோனை வெளியில் தள்ளணும். அவ்வளோதான். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி தான், இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாண்டிங் லைன். ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தான், ஸ்ட்ரைட் லைனாக ஸ்ட்ரைட்டாக போடுவோம், இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போடுறோம். இது இந்த செக்குடு பேட்டர்ன் போடுறதுலாம் யூஸ் ஆகும். ஸோ இது நீட்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சேம் தான், ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பாயிண்ட் வைக்காமல் நார்மலாக லைன் போடணும். இடையில கேப் இல்லாமல் போடணும். ஸ்ட்ரைட்டாக போடுங்க, அங்கே இங்கேன்னு வளைஞ்சி வளைஞ்சி போட வேண்டாம். நெக்ஸ்ட்டு சிக்ஸாக் லைன். சிக்ஸாக்னா எப்படி இருக்குன்னு தெரியல, விவியாக இருக்குல்ல அந்த மாதிரி. எப்படி போடுறேன்னு புரியுதா? சிக்ஸாக்காக போடணும். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைன். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடணும்.
இதுதான் வெர்டிக்கல் லைன். நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன். ஹரிசாண்டல் லைன்னா பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் வேவி லைன். வேவி லைன்னா யூயூவாக போடுறத அதாவது கொஞ்சம் வளைச்சி வளைச்சி போடணும்.